கன்னிராசி நேயர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ வசந்த். இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று பார்ப்போம். பழகுவதற்கு இனிமையானவராகவும் நட்பிற்கு இலக்கணமானவராகவும் இருக்கும் கன்னிராசி நேயர்களே, வசீகர தோற்றமுடையவர்கள் நீங்கள். அனைவராலும் விரும்பப்படும் நபர்கள் நீங்கள். உங்கள் பேச்சாலே அனைவர் மனதிலும் நீங்காத இடம் பிடித்து விடுவீர்கள். உங்கள் பேச்சாலும் செயலாலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்தக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பீர்கள். உங்கள் ராசியானது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாகும். உத்திரம், அஸ்தம், சித்திரை என 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. உங்கள் ராசி அதிபதி வித்தைகாரகனான புதன் பகவான் ஆவார். உங்கள் ராசியிலேயே புத பகவான் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் என அதிக பலமடைவார். அறிவை முன்னிறுத்தியே உங்கள் செயல்கள் அனைத்தும் இருக்கும். பணம் குறைவாக கிடைத்தாலும் தனக்கு பிடித்த வேலையை தேர்ந்தெடுத்து செய்பவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். நீண்ட நாட்கள் தொழிலாளியாக இருக்க விரும்ப மாட்டீர்கள். சிறிய தொழிலாக இருந்தாலும் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். 12 ராசிகளிலேயே இளமையான தோற்றமுடையவர்கள் நீங்களே. உங்கள் உருவத்தை வைத்து உங்களின் வயதை கணக்கிடவே முடியாது. ஏனென்றால் வயதானாலும் இளமையாகவே காட்சியளிப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் உங்கள் வாழ்வில் எத்தனை இடர்கள் வந்தாலும் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே ஸ்தலம் திருவெண்காடு. உங்கள் ராசி அதிபதி புத பகவானுக்கு இங்குதான் தனி சன்னதி உள்ளது. புத பகவானிற்கு வித்யாபதத்தையும் ஞானபதத்தையும் வழங்கும் வித்யாம்பிகை அம்பாள் புதன் பகவானின் அருகிலேயே அங்கே அருள்பாலிக்கின்றார். உங்களை தோல்வி துரத்தும் பொழுதும் எதிரிகள் அதிகரிக்கும் பொழுதும் இந்த சன்னதியில் உள்ள அகோர மூர்த்தியை தரிசனம் செய்யுங்கள். அகிலத்தையே அசைக்கும் சக்தி கொண்ட ஈசன் இத்தலத்தில் ஸ்வேதாரண்யேஸ்வரராக காட்சியளிக்கிறார். அவரை மனதில் நிறுத்துங்கள், அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த மாசி மாதம் கோச்சாரத்தின்படி உங்கள் ராசிக்கு அதிக நன்மையே நடக்கப் போகிறது. குரு பகவானின் 5ஆம் பார்வையால் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும். உங்களின் உடல் நலம் சீராகும். 6ஆம் இடத்தில் இந்த மாதம் சூரிய பகவான் சஞ்சரித்து வருவதால் எதிரிகளை வெல்லும் வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் ஆதாயம் உண்டு. பணிபுரிபவர்களுக்கு உங்கள் மேலதிகாரிகளால் ஆதரவு கிடைக்கும். உங்களின் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் மறைவது ராஜயோகத்தை ஏற்படுத்தும். வேலையில் உயர் பதவிகள் கிடைக்கும். சம்பள உயர்வு ஏற்படும்.